வர்ஷாவை எங்க சார் விடுறது? அவளோட அக்கா கிட்டே ஒப்படைச்சிருவோம். ஹாஸ்டல் வேண்டாம் சார். மாதவி என் வீட்டுக்கு வருவா. என்னை பார்த்துட்டானா கண்டிப்பா மிருகமா மாறிடுவா. தைரியமா நீ பேசு வர்ஷா. நான் போலீஸ்ல நடந்த எல்லாத்தையும் வாக்கு மூலமா கொடுத்துட்டேன்னு தைரியமா சொல்லு. அதே வாக்குமூலத்துல எனக்கு என்ன நடந்தாலும் மாதவி தான் பொறுப்புன்னு சொல்லிட்டேன்னு சொல்லு. அக்கா வீட்டுக்கு போறதுல எனக்கு ஆர்வம் இல்ல மேடம். வர்ஷா, நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். உன் அக்கா கிட்ட இருக்கிறது தான் உனக்கு சேஃப். சார், வர்ஷாவை தேடி ஒருத்தன் வந்துட்டு போனதா சொன்னாங்கல்ல? ஆமா, ஹாஸ்டல் வார்டன் சொல்ல சொல்ல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா இந்த போட்டோவை ரெடி பண்ணியிருக்கோம். இவனா? ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கேட்டப்ப இதே ஃபேஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்களா? 99.9% இதே முகம்தான்னு சொன்னாங்க சார். ஓ, வர்ஷாவை இவன் எதுக்கு தேடி வந்திருக்கான்? ஒருவேளை மாதவிக்கும் கிஷோருக்கும் ஏதாவது டீல் இருக்குமோ? வர்ஷாவை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். என்னங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? ரூம்லயே உட்காந்து போர் அடிக்குது. ஓஹோ, சரி வாங்க வெளில பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாம். வேண்டாமா, அதான் ரேவதியை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, வெளில எப்படி போறது? நீ போய் வேலையை பாரு, நான் டிவி பார்க்குறேன். என்ன அமாவாசை, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்டவ் அடுப்புக்கு அரிக்குதான், கரண்டியை வச்சு சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நக்கல் ஜாஸ்தி பாரு உனக்கு. பார்த்தாலே தெரியுதுல பால் பாயசம் பண்ணிட்டு இருக்கேன்னு. பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா நீங்க தானே என்ன நக்கல் பண்றீங்க. சரி சரி, எல்லாம் தயாரா இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றப்போ எல்லாமே தயாரா இருக்கும். அந்த பயம் இருக்கட்டும். என்னது பயமா? நான் நினைச்சேன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஓட ஓட விட்டுருவேன். யோ, அபசகுணமா பேசாதயா. என்ன பண்ணுவ நீ? பாயாசத்துல சக்கரை போடுறதுக்கு பதிலா உப்பு போட்டு விட்டுருவேன். நீ செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளுதான், ஆளை விடுப்பா. அந்த பயம் இருக்கட்டும். பொண்ணு பார்க்க வரும்போது எழவு வீட்டுல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கானே, இவனை எப்படி கிளப்புறது? அதான் சரி. ஏன் தம்பி, இப்படி கஷ்டப்பட்டு வலியோட உட்கார்ந்துருக்கீங்களே, மேல ரூம்ல போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இப்ப வரைக்கும் ரூம்குள்ளதான் அடைஞ்சு கிடந்தேன், கொஞ்சம் காத்தாட இருக்கலாமேன்னு. ஃபேன் போட்டுக்கிட்டா மேல ரூமுக்குள்ள என்ன காத்து வரும்? ஏன் என் மருமக இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நல்ல காரியம் நடக்கும்போது பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஆமா ஆமா, அப்படியே அரண்மனை இளவரசி தானே பொண்ணு பார்க்க வராங்க. என் பொண்ணு எனக்கு இளவரசிதான். எல்லாம் என்ன திட்டம் போட்டு பண்றீங்களா? இங்க பாருங்கம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க. இந்த திட்டம் போடுறது, திருட்டு வேலை செய்யறதெல்லாம் உங்க புத்தி. சுபாமா, பேச்சுல அடக்கம் இருக்கட்டும். அத முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்ன, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க கூடாதுன்னு பாக்குறீங்க, அவ்வளவுதானே? இதோ பார் பவித்ரா, அது வந்துமா, உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. அண்ணா, நீ ரூமுக்கு போ. போன எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தானே. நான் போய் இதுங்க கிட்ட நியாயம் கேட்க வந்த பாரு. இந்த பாரு, இந்த வீட்டுல மங்கள காரியம்னா என் மக சுபாவும் பவித்ராவும் தான் முன்னாடி நின்னு செய்யணும். நீ எல்லாம் 4 அடி தள்ளி தான் நிக்கணும். இத்தனை வருஷம் போராடி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அது தடைப்பற்ற கூடாதுன்ற ஆதங்கத்துலதான் இப்படி எல்லாம் பேசுற. இதெல்லாம் ஒரு தப்பா? சரி சரி, அழாத. வாய் இருக்குன்னா கண்டதையும் பேச வேண்டியதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும், தேவையில்லாம எங்களை குறை சொல்லிட்டு இருக்காத. ஐயோ கடவுளே, தலை எழுத்து. இதுங்க கிட்ட எல்லாம் அழுது நடிக்க வேண்டியதா இருக்கு.
கம்முன்னு இருக்க? இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிட வேண்டியது தானே? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுங்கிற மாதிரி பாட்டியோட ரூட்லயே போய் பாட்டியை மடக்க போறேன். ஏன் என் மகன் இறந்தது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? என் பையன் இறந்துட்டு தான் நான் நினைக்கல. எங்கேயோ இருக்கிற மகாதேவன் என்கிட்ட ஒரே ஒரு நாள் ஸ்டீஃபனா வந்திருந்தா போதும். இல்லன்னா என் மகனை எங்கேயோ மறைச்சு வச்சு சித்திரவதை பண்ணன்னு உன் மேல கேஸ் போடுவேன். இல்லாத ஒருத்தரை எங்கிருந்து கொண்டு வரது? தைரியம் இருந்தா பவித்ரா வீட்ல போய் சண்டை போடட்டும். டாக்டர் சந்திரபிரகாஷை நான் மீட் பண்ணியே ஆகணும். எந்த முறை அப்படி பெல் அடிக்கிறதா? ஏன் மாதவி இப்படி பயமுறுத்துற மாதிரி பெல் அடிச்சிட்டு இருக்க? வர்ஷா வீட்டுக்கு வந்தாலா இல்லையா? அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா இல்லையா? இல்ல. வர்ஷா கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எப்படி அவ பவித்ராவை காண்டாக்ட் பண்ணிருப்பா? பவித்ரா தான் கடத்திருப்பான்னு சொல்றியா? பின்ன மகாதேவன் பவித்ராவோட கூட்டு சதியில வர்ஷா சிக்கிக்கிட்டா. அவளை பத்திரமா மீட்டே ஆகணும். வர்ஷாவோட மனசை ஏற்கனவே மாத்திட்டா அந்த பவித்ரா. அடுத்து எனக்கு எதிரா வர்ஷாவை தூண்டி விட்டு சௌமியோட தற்கொலைய கொலைன்னு சொல்ல வச்சு அந்த பழியை என் மேல போடுறதுக்கு இன்னொரு ட்ரைனிங் கொடுத்திருப்பா. வர்ஷா அப்படி ஒண்ணு சட்டுன்னு மனசு மாறவே இல்ல. ஒருவேளை அவ மாறி இருந்தா கூட அந்த சூழ்ச்சியில இருந்து அவ எப்படி மீண்டு வரணும்னு நீதான் யோசிக்கணும். இது 2 பேருக்கான பிரச்சனை. என்ன தள்ளி விட்டுட்டு நீ ஒதுங்கலாம் நினைச்சிடாத. எனக்கு என்ன பிரச்சனை வரும் மாதவி? எனக்கே தெரியாம வர்ஷா கிட்ட சௌமியா மாதிரி லெட்டர் எழுதி வாங்குனது நீ செஞ்ச தப்பு. எதுக்கு செஞ்ச? ஏன் செஞ்ச? அந்த லெட்டரை காமிச்சு மகாதேவனை மிரட்டி இங்க வர வைக்கிறதுக்காக செஞ்ச. உனக்காக நான் செஞ்சது உனக்கே தப்பா போச்சா? நான் உன்னை செய்ய சொன்னா மாதவி? உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே ரகசியமா செஞ்சேன். வர்ஷா வாய திறந்துட்டானா ரகசியம் எல்லாமே காணாம போயிடும். பேப்பர் டிவின்னு பக்கம் பக்கமா நியூஸ் வரும். ஓகே, பிரச்சனைகளை நானே சமாளிச்சுக்கிறேன். சௌமியா தற்கொலை பண்ணிக்கிட்டது இன்னும் என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக கொலைப்பழியை நான் தாங்கிக்கணுமா? ஸ்வேதா, யாருன்னு கேட்டுட்டு கதவை தர. யாரு? நான் பாண்டியன், போலீஸ். இரு, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன விஷயம் சார்? வருஷா ஹாஸ்டல்ல விட்டு வெளியில போயாச்சமே. கழுத கேட்டா குட்டி செவரு. அந்த பவித்ரா கிட்ட போயிருப்பா. பவித்ரா கிட்ட போய்? எக்ஸ்கியூஸ் மீ, நாட்டுப்புறத்தா மாதிரி கேட்காதீங்க சார். உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஆமா, வருஷாவை பத்தி எனக்கு தெரியாம இருக்க முடியாது. வருஷா இப்ப எங்க இருக்கா தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. உங்க வீட்டுல தான் இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நானே என் தங்கச்சி காணணும் நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. உங்க வீட்டுல இல்லைன்னு சொல்றீங்களா? வீடு முழுக்க போய் தேடி பாருங்க, போங்க. வருஷா, நான் சொன்னது பொய்யா? உங்க டிராமாக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது சார். வர்ஷா, எங்கடி போயிருந்த? மாதவியால எனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுனால வேலூர் போலீஸ் என்ன பாதுகாப்பா வேறொரு இடத்துல வச்சிருந்தாங்க. யாருக்கிட்டயாவது போனை வாங்கி என்கிட்ட பேசிருக்க கூடாதா? நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? வருஷா அப்ரூவர் ஆயிட்டா.
சௌமியா தற்கொலை வழக்கில் என்ன நடந்துச்சுங்கிறத வாக்கு மூலமா சொல்லிட்டான். அதை நாங்கள் செல்போன் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். மிரட்டி வாங்குற வாக்கு மூலம் சட்டப்படி செல்லாது. அது எப்படி சட்டப்படி செல்ல வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். வர்ஷா, நீ உள்ள போ. சார், வர்ஷாவை டார்ச்சர் பண்ணி அவளையும் சௌமியா மாதிரி ஆக்கிடாதீங்க. இதை அப்படியே போய் மாதவி கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன் சார். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கிளம்புங்க. எப்போ சொல்லுவீங்க? மாதவிய பாக்குறப்போ. மாதவி இங்க தானே இருக்கா? சார், வர்ஷாவை டார்ச்சர் பண்ணி அவளையும் சௌமியா மாதிரி ஆக்கிடாதீங்க. இதை அப்படியே போய் மாதவி கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன் சார். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கிளம்புங்க. எப்போ சொல்லுவீங்க? மாதவிய பாக்குறப்போ. மாதவி இங்க தானே இருக்கா? எப்படி கரெக்டா சொன்னா? அதே பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, வாசல் அவளோட செருப்பு. மாதவி கூட சேர்ந்து நல்ல தெளிவான கல்பரேட் ஆயிட்டீங்க நீங்க. மாதவி, மாதவி, வெளியே வா. வெளியில வாங்குறல. அக்கா, நீ இன்னும் மாதவியை நம்பிட்டு இருக்க? அவகிட்ட வேற ஏதாவது மேட்டர்ல லாக் ஆயிட்டியா? நீ வாக்கு மூலம் கொடுத்துட்டியா? ஆமா, அந்த பவித்ரா சொன்னாலா? என் மனசாட்சி சொல்லுச்சு. நீ பவித்ராவோட அடிமை ஆயிட்ட. இனிமே என் முகத்திலே முழிக்காத. நான் இங்க இருக்கவா போகவா? போ, போயிடு. போறேன். இனிமே என் அக்கா பவித்ரா தான். என் மாமா மகாதேவன். வாங்க சார் போலாம். ஸ்வேதா, மாதவியால நாசமா போனது யார் யாருன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துடாதீங்க. வா வர்ஷா. முட்டாள் முட்டாள், நீ பாசமா பேசினதை வச்சு வருஷம் உன் கூடவே வச்சு பண்ணி பார்த்தா இப்படி கோட்டை விட்டுட்டியே. பவித்ராவோட விருப்பப்படி வாழ்றவள எப்படி ஏன் வீட்ல வச்சுக்க சொல்ற? கோர்ட்ல சாட்சி சொல்றப்ப அந்த வாக்குமூலம் போய் போலீஸ்காரங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் பேசினேன்னு வர்ஷாவை சொல்ல வச்சிருக்கலாம். ஸ்வேதா, வர்ஷாவை போய் கூப்பிடு. மாட்ட. ஸ்வேதா, சௌமியாவோட தற்கொலை கேஸ்ல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் சதி பண்ணேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உன்னையும் கோர்ட்ல குற்றவாளி குண்டில ஏத்திருவேன்.
ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. ஹலோ, காயத்துக்கு கட்டு போட்டிருக்கு. இது ஹாஸ்பிட்டல் தானா? சின்ன சத்தம் கூட வெளியில இல்லையே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் எப்படி இங்க வந்தேன்? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. என்னது நீங்க செக் பண்றீங்க? டாக்டர் யாரும் இல்லையா? வருவாங்க. நர்ஸ் நீ சார் நீங்க இங்கேயே இருங்க சார். ஏன்? மேல் இடத்துல இருந்து உத்தரவு எதுவும் வரல சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இன்னைக்கு என்ன தேதி? 27 சார். அப்போ நான் இங்க வந்து 2 நாள் ஆச்சா? இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. சார் உங்களுக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்ல சார். உங்களுக்கு விஐபி மாதிரி தான் சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால கவலைப்படாம இருங்க சார். வெளியில எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் உடனே போயாகணும். சார் நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. சார் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். ஏய், என்ன திமிராவே பேசிட்டு இருக்க? நான் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட மரி. யாருக்கு லைன் போடு? யார்? நான் வெளியில போகணும். எனக்கு இதுக்கு மேல எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. என்னால இங்க இருக்க முடியாது. இந்த கேமராவை யார் மானிட்டர் பண்றது? சார் அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது சார். என் வேலை உங்களை அப்பப்ப வந்து செக் பண்றது மட்டும்தான். அவ்வளவுதான் சார். என்ன யார் நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுருப்பா? இன்னும் 2 வாரங்களுக்கு பொறுமையுடன் இரு. மீறினால் நீ உயிரை விடுவாய். ஷிட். எவனோ நம்மளை லாக் பண்ணி வச்சிருக்கான். யாரா இருக்கும்? அம்மா மேக்கப் எல்லாம் நல்லா இருக்குடி. சாதாரணமா உன் முகத்தை 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. இப்போ மேக்கப் வேறியா? பயமா இருக்கு. தாத்தா என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் அவ்வளவு மோசமா இருக்கேனா? பொண்ணு பார்க்க வரும்போது சிம்பிளா இருந்தாதாம்மா நல்லா இருக்கும். ஐயோ ஆண்டி, நான் ஜஸ்ட் பவுடர் மட்டும் தான் போட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வெளியில வரணும். உள்ள போ. போங்க தாத்தா. இன்னைக்குன்னு பார்த்து காயத்ரி லீவ் போடாம காலேஜுக்கு போயிட்டா. எனக்கு உள்ள தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நீங்க சும்மா பேப்பர் தானே படிச்சிட்டு இருக்கீங்க. வாங்க உள்ள போலாம், நம்ம பேசிட்டு இருக்கலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நான் தானே ரிசீவ் பண்ணணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ வெளியே வரலாம். உள்ள போ. மாமா, அந்த காலத்துல நடக்கிற மாதிரி இப்பவும் நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த காலத்துல நான் பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு ரூமை விட்டு வெளியிலே வரல. கதவு எடுக்க வழியா தான் என்ன பார்த்தேன். ஒருவேளை நேரா பாத்திருந்தா என் மாமியார் தப்பிச்சிருப்பாங்களோ என்னவோ. அம்பிட்டு வைக்கும். அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாண மேடையில தான் முழுசா பாப்பா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பொண்ணு பார்த்து புடிச்ச அடுத்த நிமிஷமே செல்போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே செல்போன்லயே குடும்பம் நடத்திக்கிறாங்க. காலம் கெட்டு போச்சு. நாம ஏதாவது கேட்டா நாகரிகம்னு சொல்லிடுறாங்க. என் மாமனார் சொன்ன மாதிரி இப்ப நடக்கணும்னா எந்த பொண்ணுக்கும் இப்ப கல்யாணமே நடக்காது. எப்படி இருந்தாலும் ரேவதியை பார்க்க வர மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாரு. பார்க்க கிளி மாதிரி இல்ல இருக்கா? கிளி கிளி மாதிரி வளர்த்து என்ன பிரயோஜனம்? இனிமேலாவது விமோச்சனம் பிறக்காதுன்னு பாத்துட்டு இருக்க. ஏமா, விமோச்சனம் பிறக்காமையா ரேவதியை பொண்ணு பார்க்க வராங்க? அதான் இந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சிட்டீங்களே, இனிமே உங்க எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் பிறந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க.
நீ வாய வச்சிட்டியா? விமோச்சனம் பிறந்த மாதிரி தான். பாரு கோகிலா, நான் நல்ல மனசோட சொன்னா அத கூட தப்பா சொல்ற இந்த மாரியம்மா. மாரியம்மா, இப்படி படக்கு படக்குன்னு பேசாதீங்க. அவங்களும் நம்ம வீட்ல ஒருத்தங்க. ஆரம்பத்துல இருந்து வம்பு பண்றது, வாய் சண்டை போடுறது எல்லாம் அவங்கதான். ஆ, நீ பேசாம இருந்தா நானும் பேசாம இருக்க போறேன். வம்பு ஆரம்பிக்கிறது நீதானே. அம்மா, இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா வர மாப்பிள்ள வாசலோட ஓடி போயிடுவாரு. சில பேர் ஓடி போகணும்னு தானே எதிர்பார்க்கறாங்க. நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. அப்படிலாம் பேசக்கூடாது மாரியம்மா. நமக்கு 4 ஆளுங்க வேணும்ல. நானே எந்த திஷ்டியும் படாம நல்லபடியா நடக்கணும்னு பயந்துட்டு இருக்கேன். திஷ்டி படுற மாதிரியே சுபாமா பாத்துட்டு இருந்தா பின்ன நான் பேச மாட்டேனா? அம்மா, அவங்க சாதாரணமா தானே பாக்குறாங்க. வாய் மூட்ரி. இங்க யார் யாருக்கு என்னென்ன பார்வைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? ரேவதி, பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாரு. தூங்கிட்டு இருந்தாங்கன்னா மாப்பிள்ளை வர்ற நேரமாச்சுன்னு எழுப்பி விட்டு வா போ. சரி. கோகிலாமா, ம் அம்மா ம் பாயசம் ரெடிமா, கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. உங்க கைப்பக்குவத்துக்கு சொல்லணுமா? எல்லாம் சரியாதான் இருக்கும். அமாவாசை, என் மேல இருக்க கோவத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்பு ஒண்ணும் போடலையே. உங்களை பொண்ணு பார்க்க வந்தா அப்படி செஞ்சு இல்ல, ரேவதி எல்லாம் பொண்ணு பார்க்க வர்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அசந்து போற மாதிரி பண்ணிருக்கேன். சரிப்பா, ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை போ. அம்மா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. ஐயா வாங்க. இன்னும் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. என்ன யோசனை சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்லிட்டாங்க ஐயா.